வெல்கம் பேக் டு சஃபீஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த நோன்பு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செம்மையாக நம்ம ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதில் எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. எப்படி வைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நல்லா சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டுமே செம்மையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுருங்க. சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போடுங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்முறுவலாக ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்க இந்த டைம்லேயே இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அது தக்காளி போடும்போது தான் மிஸ் ஆகிட்டு. ஸோ தக்காளி போடும்போது தான் போட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. பட் இந்த குழம்புக்கு காரம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது. மீடியமான தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போடுங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். தக்காளியை நல்லா அரைச்சி விடுங்க. இந்த குழம்புக்கு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த குழம்போட காரம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு காரமும் சரி தக்காளி புளிப்பும் நம்ம இதில் புளி சுத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் இதில் தக்காளி பெரிய சைஸ் தக்காளினா 2 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விடுங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த வெங்காயம் தக்காளிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மீன்வேல் தேங்காய் பால் தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. செகண்டு தேர்டு பால் எடுப்போம் இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு மசாலாத்தூள், மீன் குழம்பு மசாலாத்தூள் வீட்டில் அம்மா அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லேசாக ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இது வரைக்கும் நம்ம போடலை. ஸோ அதனால் இப்போ குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நம்ம தலைப்பால் தனியாக எடுத்து வச்சிட்டதுனால ஸோ மீதமுள்ள செகண்ட் அண்ட் தேர்ட் பாலை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வைங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இந்த குழம்பு நம்ம யூஸ்வலாக புளி ஊற்றி வைப்போம் இல்லையா, இது தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. காரம் அந்த அளவுக்கு இருக்காது, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் இது சிலர் மிட்டாஹானான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வைக்கிறது. மெயினாக இது நான் இன்றைக்கி வஞ்சர மீனில் வச்சுருக்கேன். இது எந்த விதமான துண்டு மீன்லேயும் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அந்த மீன்கள்லேயும் வைக்கலாம். சங்கரா மீன் அந்த மாதிரி கூட வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் போடலாம். எந்த மீன் வேண்டாம் போடலாங்க. நான் வஞ்சர மீன் போட்டிருக்கோம். ஸோ நல்லா ஒரு தடவை லேசாக, ரொம்ப போட்டு கிண்டாமல் லேசாக அப்படியே பதமாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா மீனில் உப்பு இந்த டைமில் உப்பு பிடிக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. உப்பு பார்த்துட்டு லேசாக விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். மீன் வெந்துருச்சு அப்படின்றது நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் மீன் வெந்துடும். 5 to 7 மினிட்ஸில் மீன் வெந்துடும். மீன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தலைப்பால் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ மீன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, தலைப்பால், அதை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். ஸோ அடுப்பை இப்போ வரைக்கும் நம்ம மீடியமாக தான் வச்சுருக்குறோம், ஃபுல்லாக வைக்கலை. ஏன்னா மீன் போட்டுட்டு தலைன்னு கொதிக்க விட்டிங்கன்னா மீன் கரைஞ்சிரும். ஸோ தலைப்பால் ஊற்றிட்டு அப்படியே சட்டியை மூடி வச்சுருங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. மேலாப்பில் லேசாக பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும்னு நம்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உப்பு பத்தலைன்னு சொல்லி அம்மா போட்டிருக்காங்க. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான எம்மியான மிட்டாஹானா ரெடி. இந்த நோம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.